வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தை மாசத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான நாளை தான் பார்க்குறோம். அது என்ன அப்படின்னா, தை மாசத்துல நிறைய விசேஷமான தினங்கள் இருக்குது. தை அமாவாசை இருக்கு, தைப்பூசம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஒரு ஏன்னா உத்தராயண காலம் ஆரம்பிக்கக்கூடிய மாதம். அதனால ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இது தேவர்களுக்கு பகல் அப்படின்னு சொல்லப்படுறதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதுல இப்ப நம்ம பாக்குறது ரத சப்தமி. இது என்ன ரத சப்தமி? ரத சப்தமின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப ரத சப்தமினா என்ன அப்படிங்கிறத, எதனால அந்த அன்னைக்கு ஏன் அவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறதையும் நம்ம இதுல பார்க்கலாம். இந்த ரத சப்தமி அப்படிங்கிறது தை மாதம் வளர்பிறையில வரக்கூடிய 7வது திதி தான் சப்தமி. இதுதான் ரத சப்தமி. இந்த அன்னைக்குதான் சூரிய பகவான் கார்த்திக முனிவருக்கும் அதிதிக்கும் மகனாக பிறந்தார். இப்போ இன்னைக்கு சூரிய ஜெயந்தி. இந்த சூரிய ஜெயந்தியில என்ன முக்கியமான விசேஷம் அப்படின்னா, சூரியன் 7 குதிரைகள் பூட்டிய ஒற்றை சக்கரம் கொண்ட தேர்ல தான் வரார் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த 7 குதிரைகளும் இந்த அன்னைக்குதான் தன்னுடைய பயணத்தை வடக்கு நோக்கி திருப்பி செலுத்துகிறது. வடக்குங்கிறது குபேரனுடைய திசைன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப வடக்கு நோக்கி செல்லக்கூடிய அந்த நாள், ஆரம்பிக்கக்கூடிய அந்த நாள் தான் இந்த ரத சப்தமி. இந்த ரத சப்தமி அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு, திருப்பதியில புரட்டாசியில எம்பெருமான் என்னென்ன அலங்காரத்துல வந்தாரோ அந்த அலங்காரங்கள் எல்லாம் 7 தேரும் ஒரே நாள்ல உற்சவர் வருவார். 7 தேர்லயும் உற்சவர் வருவாரு. அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். இந்த நாள்ல நம்ம எந்த வேலைகளை செஞ்சாலும் முழுக்க வெற்றி அடையும். தான தர்மங்கள் செய்யறதுக்கும் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் அவ்வளவு ஒரு சிறப்பான நாள். ஏன்னா சூரியனை வச்சுதான் நம்ம எல்லாமே இயங்குது. சூரியன் ஒவ்வொரு மாசமும் ஒரு ராசிக்குள்ள போறப்ப அந்தந்த மாசமா போறப்பதான் அந்தந்த மாசம் அப்படின்னு சொல்றோம். இப்ப மார்கழியிலிருந்து மகர ராசிக்குள்ள வர்றப்ப தை மாதமா உத்தராயண காலமா இருக்கு. தேவர்களுக்கு பகல் காலம். அதனால தான தர்மங்கள் செய்யறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு புண்ணியமான காலம். இந்த இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, 7 எருக்க இலைகளை 7 இலையை எடுத்து தலையில வச்சுட்டு அந்த இலைக்கு மேல அட்சதை அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் கலந்த அரிசி, பச்சரிசி கலந்ததை அந்த இலைக்கு மேல வச்சுட்டு நீங்க நீர்நிலைகள்ல நீராடுறப்ப உங்களுக்கு அவ்வளவு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த நாள்ல நீங்க சக்கரை பொங்கல் செஞ்சு, உளுந்து வடை இதெல்லாம் நீங்க தானம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கோதுமை தானம், கோதுமைங்கிறது சூரியனுடைய தானியம். அப்ப கோதுமையை தானம் பண்ணலாம், பசுக்களுக்கு உணவளிக்கலாம். இதெல்லாம் நீங்க செய்யறப்ப ரொம்ப ஒரு அற்புதமான பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறத நீங்க கண்கூட பார்க்க முடியும். இது என்னைக்கு வருது அப்படின்னா, தை மாதம் 11ஆம் தேதி ஜனவரி 24 சனிக்கிழமை வருது. சனிக்கிழமை சனிபகவானுடைய நட்சத்திரத்திலேயே, உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே அந்த அன்னைக்கு வருது. ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நாள். அதனால எல்லாரும் தவறாம இதை பயன்படுத்திக்கணும். எல்லாரும் வாழ்க்கையில எல்லா வளங்களும் பெறணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். நன்றி.